சவாலாக இருக்கும் உள்குத்து அரசியல். அதே சமயம் நமக்கு வேண்டாதவர்களை உள்குத்து அரசியல் மூலம் சாய்த்து விடலாம் என்று சில சீனியர் லீடர்கள் கணக்கு போட்டு காய் நகர்த்தி வருகிறார்களாம். இதுவும் தலைமையை கவலையடைய செய்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பார்டர் பாஸ் போன்ற பிழை ஏற்பட்டாலோ அல்லது பார்டரில் ஃபெயில் ஆனாலோ சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயம் களை எடுக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கையும் கட்சி தலைமை விடுத்திருக்கிறதா என்று நம்மிடம் அவர் சொல்லி முடித்தார். இது குறித்து திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவனிடம் நாம் பேசிய போது திமுக எப்போதுமே தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே துவங்கப்பட்ட கட்சி அல்ல. அது எப்போதுமே கொள்கை கட்டமைப்பு கொண்ட ஒரு பேர் இயக்கம். நிச்சயமாக கடந்த முறை 41 தொகுதிகளில் பார்டரில் பாஸ் செய்த அந்த தொகுதிகளை இப்போதுதான் நாங்கள் ஆழமாக கவனித்து வருகிறோம். கண்டிப்பாக அந்த 41 தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். குறிப்பாக எங்கள் அரசினுடைய திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்வோம். அதே போல எங்கள் கூட்டணியை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்றெல்லாம் நாங்கள் பார்க்க போவதில்லை. எங்களுடைய வெற்றிக்கு எது முக்கியம், வெற்றியை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் முழு மூச்சாக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். நிச்சயம் வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய கூட்டணிக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி முடித்தார். நம்பிக்கை தானே எல்லாமே.